பேசி பேசி வளர்ந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசாத ஒரு ஆள் பிரச்சனை இதுதான். பெரிய மனுஷன் பீக்காரி பயல எந்திரிச்சு நீங்க இவ்வளவு தூரம் பேச மாட்டுக்காருன்னு மேடையா போட்டு கதறியும் அந்த மனுஷன் ஏன் உங்களை திரும்பி கூட பார்க்கல தெரியுமா? அவருக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு இதுதான் வேலை, ஆனா அவருக்கு இது வேலை இல்லை இல்லையா? அதுதான் உங்க பிரச்சனைனா அது இனிமேல் அது பிரச்சனையாவே இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க சிஎம் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா செயல்ல எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சைலண்டாவே இருந்து ஒரு பக்கமா எல்லா வேலைகளும் பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ வந்த உடனே பருத்தியோட இறக்குமதி வரியை ரத்து பண்ணிட்டாரு. இன்னைக்கு நூலோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி துணிக்கடை வியாபாரிகளை முதற்கொண்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மீனவர்கள் விடுவிக்கிறதுக்கு அவங்களும் கடிதம் போட்டாங்க, இவங்களும் கடிதம் போட்டாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு விடுவிச்சாச்சு. சோ மீனவர்கள் குடும்பமும் நிம்மதியா இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணாருன்னா லஞ்சம்லாம் இப்ப வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. நீங்க ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. அங்கங்க லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. வேற வழி இல்ல, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதையும் பண்ணிட்டாரு மனுஷன். அதுக்கப்புறமாட்டி தொழில் துறையில கீர்த்தனா சிஸ்டரை போட்டு கலாய்ச்சிட்டே இருந்தீங்க. அவங்கதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு 8200 பேருக்கு நேரடி வேலை வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. 20 நாள்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த லோக்கல் அரசியல் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள், சிறப்பா பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் எங்க அண்ணா உங்களை இந்த பக்கம் திசை திருப்பிட்டு அங்க என்னென்ன வேலையை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.